இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன். வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி இருக்குது? பாவம் செஞ்சுக்கிட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்களால நல்லா இருக்கவே முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, சகோதரி வாய்ப்பு இல்ல, தம்பி வாய்ப்பு இல்ல, அண்ணன் வாய்ப்பு இல்ல. என்ன பாவத்தோட இருக்கிறியா? கணவனுக்கு தெரியாம மனைவி கள்ள தொடர்போடு, மனைவிக்கு தெரியாம கணவன் கள்ள தொடர்போடு, யாரு பார்க்க போறா? பல காரியங்கள் இல்ல, உங்களால வாழவே முடியாது. அருவணுவா செத்து கொண்டு இருக்கிறீர்கள். பாவம் செய்யாதீங்க. திருடுல நல்லா வாழ்ற, சந்தோஷமா இருக்கு. உங்களால இருக்க முடியாது, நரக ரெடியா இருக்கு. அணுவணுவா இந்த பூமியில நடப்பணமா வாழ்வீங்க. சந்தோஷமா இருங்க. எப்படி சந்தோஷம் வரும்னா, இயேசு உங்களுக்கு விடுதலையாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். பாவத்தோடு நீண்ட நாள் வாழ முடியாது. சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும், அதுதான் உங்களுக்கு நரகத்தையே ஏற்படுத்தும். பாவத்தினுடைய சத்தமா கேளுங்க. இந்த சத்தத்தை இன்னைக்கு நீங்க விடுதலை ஆனீங்கன்னா ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர். இயேசு வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார். தமது ஜனங்களின் பாவத்தை நான் நீக்கி ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 சொல்லுகிறது. இயேசுவை இன்னைக்கு உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். இந்த பாவத்தோடு வாழாதீங்க, வாய்ப்பே இல்லை. உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. காரணம், பாவத்தை சம்பளம் மரணம்னு வசனம் சொல்லுங்க. ஆகவே இன்னைக்கு நீங்க விட்டுட்டு மனம் திரும்பினீங்கன்னா இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவரார். ஜெபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், பலன் இருக்கட்டும். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, பாதுகாப்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல வீணா. ஆமாம். God bless you.